பைபிள் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து நீங்க சொல்லலாம். இது தேவனுடைய வார்த்தை. இதை நான் கேட்கின்ற வேளையிலே என்னை மாற்றும், என் திருமணத்தை மாற்றும், என் சபையை மாற்றும், இந்த உலகத்தையே மாற்றும். அப்ப தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் அவன் படிக்க ஆரம்பிச்சா அவனுடைய வாழ்க்கை மாறும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதம் முழுதுமாக 5F will be a topics. அப்ப இந்த வாரம் விசுவாசம், ஃபெய்த் என்கிற ஒரு தலைப்புல பார்க்க போறோம். அங்க ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்டாங்க. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி சொன்னாரு, விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசி 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 அப்படி சொன்ன உடனே இந்த அம்மா நம்பினாங்க. நம்பி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்களுடைய ஜன்னல் திறந்தாங்க. திறந்த உடனேயே ஒரு பெரிய மலை இருந்துச்சு. இப்ப அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதும், மலையை பார்த்து போன்னு சொன்னா நான் வசனம் சொல்றாங்க போயிடும். அப்ப இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த மலை வெளியே போகதாக, இந்த மலை தூரம் போகுவதாக அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அவங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலே கிடைக்கல. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டை உட்காந்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணுவோம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, கதவை மூடிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணாங்க. விசுவாசத்தினால் கேட்கிற ஆண்டவரே, அந்த மலை செல்வதாக, அந்த மலை செல்வதாக, இப்படி நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணாங்க. காலையில் திறந்து பார்த்தா மலை அங்கே தான் இருந்துச்சு. அப்போ சொல்கிறாங்க, எனக்கு ஏற்கனவே தெரியும் மலை போகாது. அப்போ உனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொன்னால், அப்போ தெரிஞ்ச விஷயத்துக்காக அது போகாது, ஏற்கனவே நம்பிட்டது போகாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒன்றுமே செய்ய முடியாது. God cannot do what you don't believe for. அப்ப விசுவாசம் என்கிற வார்த்தை ஒரு பெரிய முக்கியமான வார்த்தை. விசுவாசம் என்ற வார்த்தையை பைபிள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 29, Matthew chapter 9 verse 29, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடுல 27 புத்தகங்கள் இருக்கு. அதுல மத்தேயு மாத்திரமே அவங்க எபிரேய மொழியில் எழுதுறாங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு புக்கு அது எபிரேய மொழியில் எழுதுனாங்கன்னு சொன்னாங்கன்னா அது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. அப்ப இங்க வசனம் சொல்லுது, உனக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும் உன்னுடைய விசுவாசத்தின்படி தான் நடக்குமா. அப்போ விசுவாசம் எவ்வளவோ அவ்வளவு தான் உன் வாழ்க்கை நடக்கும். உனக்கு கொஞ்சம் விசுவாசம் சொன்னா கொஞ்சம் விஷயங்கள் நடக்கும். அதிகமான விசுவாசம் சொன்னா அதிகமான விஷயத்தை செய்வார். That means your faith decides the extension of your blessing. நீ எவ்வளவாக விசுவாசிக்கிறாயோ அவ்வளவுதான் ஆசீர்வாதம். ஒரு ரப்பர் பேண்டை பார்த்தீங்கன்னு சொன்னா அது பார்க்கறதுக்கு நார்மல் ஷேப்ல இருக்கும். ஆனா ரப்பர் பேண்டை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண உடனேயே அது இருந்த இடத்த மற்ற இடத்துக்கு மாறும், விரியும். உன்னுடைய விசுவாசம் எவ்வளவு பெருசா இருக்குதோ அவ்வளவாக தேவன் அதை ஆசீர்வதிப்பார். அப்ப நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொன்னா, நீ விசுவாசிக்கணும், எனக்கு நடக்கும்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை ஒரு 6 ஃபேஸ்ல 6 phases that is required for faith. இந்த 6 phase நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா, if the 6th phase if you understand, you can grow in your faith. இந்த 6 படிகள் நீங்க பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா உன்னுடைய விசுவாசம் வளரலாம். அப்போ வசனம் சொல்லுது, உன்னுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. ரொம்ப பேருக்கு ஆசை, நான் வீடு வாங்கணும், நான் செட்டில் ஆகணும், எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அப்போ உன்னுடைய ஆசைக்கு எது முக்கியம் சொன்னா விசுவாசம். ஒரு வண்டிக்கு எப்படி ஒரு பெட்ரோல் முக்கியமோ, மேபி ஒரு கார்ல ஃபுல் டேங்க் பெட்ரோல் ஊத்தி பார்க்கிங் லாட்ல உட்கார வச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த வண்டி ஓடாது. Just because the car has a full tank petrol doesn't mean the car can get to destinations. இப்போ நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறோமோ அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே ஆகும். சொல்லாம விசுவாசம் எவ்வளவாக இருக்கிறதோ அவ்வளவாக எனக்கு கிடைக்கும். மார்க் சாப்டர் 9 verse 23 பாத்தீங்க சொன்னா, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அப்ப நீ எவ்வளவு விசுவாசிக்கிறையோ அவ்வளவுதான் ஆகும். கொஞ்சம் விசுவாசம் சொன்னா கொஞ்சம் தான் ஆகும்.
அதிகமான விசுவாசம் சொன்னா அதிகமா நடக்கும். அப்ப விசுவாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஜிம்முக்கு போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா அவன் மசில் பில்ட் பண்ணுவான். அப்ப அந்த மசில் பில்ட் பண்ணனும் சொன்னா அவன் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு மசில் எப்படி பில்ட் பண்றோமோ, faith is like a muscle training. Only when you train your faith it can expand. ஸ்பெஷலா நீங்க ஜிம்முக்கு போனீங்கன்னு சொன்னா அவன் எடுத்த உடனே 50 கிலோ கொடுக்க மாட்டான். இன்ஃபேக்ட் நீங்க எப்பயாவது நீங்க யூடியூப்ல பாருங்க, ஆனடாலி அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ஜிம் ட்ரெய்னர். அவர் பார்க்கிறதுக்கு மெலிசா இருப்பாரு, ஆனா he can pick up 250 kilos இப்படி ஈஸியா. அத ஒரே கையில எடுத்துருவார். It's not about the size, it's about the training of your body. எவ்வளவு பெருசா இருக்கிறோம் அது இல்ல, நம்ம எப்படி ட்ரெயின் பண்றோம். அப்போ விசுவாசத்தை நீ எப்படி ட்ரெயின் பண்றியோ அப்படிதான் உனக்கு ஆகும். பாஸ்டர் எதுவுமே ஆக மாட்டேங்குது பாஸ்டர், எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது, உனக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். பாஸ்டர் எல்லா பக்கம் பிளாக் தான் பாஸ்டர், உனக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த 6 படியில உன்னுடைய வாழ்க்கையை ட்ரெயின் பண்ணேன்னு சொன்னா ஆண்டவர் அந்த விசுவாசத்தை வச்சு உனக்கு கொடுப்பார். Faith will unlock everything that you've been praying for. நீ விசுவாசத்தை வைத்து எதற்காக ஜெபிச்சாயோ ஆண்டவர் ஓபன் பண்ணுவார். Faith is the key which can open heavens. விசுவாசம் என்கிற சாவி பரலோகத்தின் கதவுகளை திறக்கும். அப்போ அந்த விசுவாசத்துல முதல் படி அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா it is called, the first step is called the dream. ஆண்டவர் எந்த விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ண மாட்டாரு, எந்த விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ணுவார்னா கனவுகள் பார்க்கிறத ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 18, where there is no revelation people cast off restraint, but blessed is the one who heeds wisdom's instruction. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அங்க பயன்படுத்த அந்த தீர்க்க தரிசனம் சொன்னா எதிர்காலத்தை மையமாக வைத்து பார்க்கணும். சம்டைம் உனக்கு ஆண்டவர் கனவுல கொடுப்பாரு, அந்த கனவு ஏன் கொடுத்தாரோ உன் வாழ்க்கையில செய்யறதுக்காக. இன்னைக்கு ரொம்ப பேர் அவங்களுடைய கனவை மறந்துட்டு இருக்கிறாங்க. many people have forgotten their dreams. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு எதெல்லாம் கனவு கொடுத்தாரோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். தேவன் நோவாவுக்கு ஒரு கனவு கொடுத்தாரு, பேழை கட்டும்படியாக. தேவன் ஆபிரகாம் ஒரு கனவு கொடுத்தாரு, உன்னை ஜாதிகளின் தகப்பனா மாற்றுவேன்னு சொன்னாரு. தேவன் யோசேப்பு கனவு கொடுத்தாரு, உன்னை நான் பிரதமராக்குவேன்னு சொல்லிட்டேங்க. ஆண்டவர் உன்னுடைய விசுவாசம் எப்படி ஆரம்பிப்பார்னா ஒரு பெரிய கனவு கொடுப்பாரு. நீ கனவை பார்க்க பார்க்க அந்த கனவை ஆண்டவர் நிறைவேற்றுவாருங்க. நீ how much you dream so much you get your faith my friend. விசுவாசம் ஆரம்பிக்கணும்னு சொன்னா எடுத்த உடனே ஒரு மசில் பில்ட் பண்றானா 50 கிலோ முடியாது. எடுத்த உடனே இதுல நம்ம ஆளுங்க இருப்பாங்க, எங்கடா போற, ஜிம்முக்கு தான் போற. ஆனா ஜிம்முக்கு தான் போவான், ஆனா ஜிம்முக்கு போவே மாட்டான். ஜிம்முக்கும் போவான், நல்லா சாப்பிடுவான், நல்லா தூங்குவான், ஒண்ணுமே இல்லை. இப்ப என்னையும் இன்னொருத்தர் பக்கத்துல உட்கார வச்சிருங்களே, கேளுங்க, நான் ஜிம்முக்கு தான் போயிட்டு வந்தேன், ஜிம்முக்கு போயிட்டு கண்டதெல்லாம் சாப்பிட்டா என்ன நடக்காதங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நீ உன்னுடைய விசுவாசம் அடுத்த படி போகணும்னு சொன்னா முதல் ஸ்டெப் ஃபெய்த். நீ ஃபெய்த்ல வளரணும்னு சொன்னா அதுக்கு முதல் ஸ்டெப் ட்ரீம். அப்ப நீ பெருசா நீ பார்க்கணும். இப்ப நீ கேட்கலாம், பாஸ்டர் தப்பான கனவுல கண்டா அதை பத்தி நான் பேசல, நான் பேசுறது ஆண்டவர் கொடுக்கிற கனவுகள். அப்ப இந்த வாரத்தில் கேளு, ஆண்டவரே என்னுடைய எதிர்காலத்துக்காக, என் மேரேஜ்க்காக, என் ஃபேமிலிக்காக என்ன கனவுகளை வச்சிருக்கேன்னு காண்பீங்க ஆண்டவரே. அப்ப முதல் ஸ்டெப் உன்னுடைய விசுவாசத்துல வளரணும்னு சொன்னா பெரிய கனவுகளை பார்க்கணும். அநேக வருஷமா சொன்ன ட்ரீம் பிக் which will scare you up. பெரிய கனவுகளை பாருங்க, அதை பார்க்கும் போதே செய்ய முடியாது நினைக்கணும். அப்ப நீ நினைச்சா தான் யார் செய்வாரு? நீ நினைச்சா செஞ்சிட முடியும் சொன்னா அது கடவுள் தேவையில்லை. இப்படி பெரிய கனவுகளை பார்த்து சம்டைம் நான் பயப்படுவேன், ஆராதனை பண்ணும்போது அழுவேன், யோசிப்பேன், ஆண்டவரே இது பெரிய ஊழியம், மக்கள் உருவாக்கப்படுறாங்க, மக்கள் போயிட்டு இருக்காங்க, சான்ஸே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கனவு கொடுத்தது நானு, அதை நிறைவேற்றது என்னுடைய வேலை. உன்னால முடியும் சொன்னா அது கனவே இல்லை. அப்ப முதல் ஸ்டெப் அது ட்ரீம் ஃபேஸ். சொல்லுங்க, ட்ரீம் ஃபேஸ். ரெண்டாவது ஸ்டெப் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இட்ஸ் கால்ட் தி டிசிஷன். அந்த கனவு உனக்கு படிக்கணும்னு சொன்னா நீ தீர்மானம் பண்ணணும். ஐ அம் டீச்சிங் யூ ஹவ் டு பில்ட் யுவர் ஃபெய்த் மசில். அப்ப விசுவாசத்துடைய அந்த மசிலை வளர்க்கணும்னு சொன்னா ரெண்டாவது ஸ்டெப் உன்னுடைய டிசிஷன், தீர்மானம் எடுக்கணும். அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா வசனம் படிச்சு பாருங்க, வசனம் படிக்கலாமா? யாக்கோபு 1:8 வசனம், இரு மனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அப்ப நீ உன்னுடைய வாழ்க்கையில சொல்லிக்கணும், ஆண்டவரே நான் இங்க வந்திருக்கிறேன்னு சொன்னா நம்பர் 1 எனக்கு கனவு தேவை, அந்த கனவுக்கு தீர்மானம் தேவை. அப்போ உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணலன்னு சொன்னா ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க கனவு காண்டுவாங்க. அப்ப தீர்மானம் பண்ணணும். என்ன தீர்மானம் பண்ணா 4 விஷயத்துல. நம்பர் 1, you need to take decision on your life. You cannot build big faiths.
without investing life. விசுவாசத்துல நீ வளரணும்னு சொன்னா பெரிய கனவை பார்க்கணும். ரெண்டாவது தீர்மானம் எடுக்கணும். it will demand your life. நீ லைஃப் அவர் மீது சார்ந்திருக்கணும். ரெண்டாவது உன்னுடைய டிசிஷனோட டைம். நீ யாருக்கிட்ட பழகுற, யாருக்கிட்ட நேரத்தை வீண் பண்ற ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 1 உன்னுடைய லைஃப், நம்பர் 2 உன்னுடைய டைம், நம்பர் 3 உன்னுடைய பணம். உன் பணத்தை நீ எங்க செலவு பண்ற ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீதிமொழிகள் படிச்சு பார்த்தா இல்லையா, மக்கள் அநேக விதமா வேஸ்ட் பண்றாங்க. அப்போ ஒரு விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்கணும்னு சொன்னா முதல் ஸ்டெப் கனவு, ரெண்டாவது ஸ்டெப் தீர்மானம், டிசிஷன். யூ ட்ரீம், யூ டிசைட். அந்த ட்ரீம் டிசிஷன் பண்ணும்போது என்னுடைய லைஃப், என்னோட டைம், என்னுடைய மணி, என்னுடைய எனர்ஜி, நான் எங்க என்னுடைய நேரத்தை செலவு பண்றேன், வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது ஃபேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விசுவாசம் வளரணும்னு சொன்னா யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 7, இப்படி இருக்க சகோதரரே கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். அப்ப வசனம் சொல்லுது, மூணாவது விஷயம் நம்முடைய விசுவாசத்துல சம்டைம் ஆண்டவர் உனக்கு கொடுத்த கனவுகள் உடனடி ஆகாது. எல்கானாவுக்கு ஆண்டவர் கொடுத்த சாமுவேல் ஒரு டிலேடு blessing. Delayed does not mean denied. தாமதிக்கிறார் அது அர்த்தம் தரவே மாட்டேன்னு சொல்லி இல்ல. ஆண்டவர் ஒரு விஷயத்தை தாமதிச்சாருன்னு சொன்னார்னா அவர் தருவார். அப்ப கனவு பார்க்கிறது மிக அவசியம், அந்த கனவுக்கு தீர்மானம் எடுக்கிறது மிக அவசியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த டீலே ஆன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான மக்களுக்கு கேள்வி வரும். பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கையில டீலே ஆன உடனே ஏன் வரல, ஏன் நடக்கல, ஐயோ ரொம்ப நாளா கேட்டிருந்தேன், எவ்வளவு நாளா ஜெபிச்சேன். many times at this phase God is testing your questions. உன்னுடைய கேள்விகளை தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நகை கடைக்கு போறீங்க, ஒரு சேட்டுக்காரனை பார்க்குறீங்க, சேட்டு நம்மளுக்கு நல்லா இருக்கலாம் சேட்டு, இந்த கோல்டு வச்சு கொஞ்சம் என்ன கொடுக்குறான், பணம் கொடுக்குறான் சேட்டு என்ன பண்ணுறான், உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றான், கோல்டு என்ன பண்ணிக்கிறான், அவன் எடுத்து வச்சு ஒரு சீட்டை கொடுத்துட்றான். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சீட்டை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா சேட்டுக்கிட்ட போகிறோம். சேட்டு நம்மளுக்கு கொடுத்தா நீங்கள் நகை திருப்பி கொடுக்கா. சேட்டு சொல்கிறான், நோ கொடுக்க மாட்டேன், ஏன்னா நகை போயிடுச்சு. யாருது நகை? நான் கொடுத்த நகை. சேட்டு சொல்கிறான், இப்போ உன் நகையே இல்லை. இன்னைக்கு ரொம்ப பேர் ஒருத்தர் ஒரு விஷயத்தை இழந்த உடனே எனக்கு ஆண்டவர் சொன்னார், எப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் அம்மா இல்லை, அது என் பிள்ளை. நான் உனக்கு கொஞ்ச நாள் கொடுத்தேன் உங்கள் அம்மாவை இருக்கிறதுக்காக, வந்த உடனே சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இப்போ சொல்கிறியா, ஏன் கேட்குறியா? என் பிள்ளைய உனக்கு நான் கொடுத்தேன், அதனால் வாயை மூடி திருப்பி என்கிட்ட தான் வரணும். நம்பர் 1 there is dream. நம்பர் 2 there is decision. நம்பர் 3 sometime ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் டீலே ஆகும். அப்போ டீலே ஆகும்போது சம்டைம் இட்ஸ் ஓகே. அப்படி டீலே ஆகும்போது நான்காவது விஷயம் உன்னுடைய விசுவாசம் நடக்கும். இட் இஸ் டிஃபிகல்ட்டி. சம்டைம் ஆண்டவர் அனுமதிப்பாரு உன்னுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக. உன்னுடைய கேள்விகளை பார்த்துக்கிட்டே இருப்பார். உன்னுடைய சூழ்நிலைகள் பிரச்சனை வரும்போது அந்த கேள்விகளை கவனமா பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்ப ஆண்டவர் உன்னை அனுமதிப்பாரு கஷ்டமான நிலைமைக்குள்ள போறதுக்காக. படிக்கலாமா? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வசனங்கள் 20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய். அப்ப இங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவனுக்கு தீமையை நினைச்சாங்க, ஆனா ஆண்டவர் நன்மையா மாத்தினார். உன்னுடைய வாழ்க்கையில யார் யாரெல்லாம் தீமைகளை நினைக்கிறாங்களோ அவங்க செய்யணும். அவங்க செஞ்சாதான் ஆண்டவர் நன்மையா மாத்துவார். ஐயோ பாஸ்டர் எனக்கு விரோதம் பண்றாங்க, பாஸ்டர் எனக்கு பேசுறாங்க, பாஸ்டர் எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க செஞ்சாதான் ஆண்டவருக்கு வேலையை கொடுக்க விடுங்க. நம்ம என்ன பண்றோம், அப்படி எதிராக வந்த உடனே ஐயோ ஏன் பேசுறாங்க, என் குடும்பத்தில் ஏன் இப்படி பண்றாங்க மக்கள், ஏன் God watches your questions at times of trials my friend. அப்ப இங்க வசனம் சொல்லுது, யோசேப்பினுடைய வாழ்க்கையில கடினமான நேரம் வர நேரத்தில் ஆண்டவர் அனுமதிச்சார். நம்பர் 1 விசுவாசம் பெருகணும்னு சொன்னா ட்ரீம், கனவுகளை பாருங்க. விசுவாசம் பெருகிற நேரத்தில் தீர்மானம் பண்ணுங்க, டிசிஷன் பண்ணுங்க, எங்க செலவு பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு விசுவாசம் வர நேரத்தில் மூணாவது ஸ்டெப்னா சொன்னாங்க டீலேட், சம்டைம் தாமதிப்பாரு. நான்காவது ஸ்டெப் டிஃபிகல்ட்டி, சம்டைம் உனக்கு பிரச்சனைகளை அனுமதிப்பார் ஆண்டவர். அங்க ஏங்க ஒரு பாடு மேல இன்னொரு பாடு, ஒரு பிரச்சனை மேல இப்பதான் முடிச்சேன், இப்பதான் சமாளிச்சேன், ஸ்மூத்தா போயிடுச்சுன்னு சொன்னா அங்க எந்த வேலை நடக்கல. அங்க கொஞ்சம் கசகசப்பு இருந்தா தான் தேவன் அவருடைய வேலைகளை செய்வார். ஒரு
கப்பல்ல ஸ்மூத்தா போனா எவனா கேப்டன் ஆயிடலாம். என்னங்க என்ன கேப்டன் அத்திருப்படா எப்படி பண்றா? ஒரு ஸ்மூத்தான கடல்ல யார் நினைச்சாலும் கேப்டன் ஆயிடலாம். இட்ஸ் த ரஃப் வாட்டர்ஸ் டிசைட் த லீடர்ஸ். கஷ்டமான கடும் புயல்ல தான் யாரு தலைவன் கண்டுபிடிக்க முடியும். நான்காவது ஃபேஸ்ல சம்டைம் ஆண்டவர் கஷ்டத்தை அனுமதிப்பார். ஓடவே கூடாது. சம்டைம் ஜனங்க சொல்லுவாங்க எப்பத்தான் செத்துடலாம், இது வர தற்கால் எதனா சொன்ன நான் செத்து போயிடுவேன். உன்னை சாகிறதுக்கு ஆண்டவர் அழைக்கல, உன்னை வாழ்ந்து சாதிக்கிறதுக்காக மற்றவர்களை உருவாக்க அழைச்சிருக்காங்க. நான் எப்ப எனக்கு நான் சொல்லிக்குவேன், நாளைக்கு நான் செத்தேன்னு சொன்னா என் கல்லறையில் வந்து பார்த்துட்டு ஐயோ ஜோசப் ரொம்ப நல்லவர் தயவுசெய்து சொல்லிவிட போறீங்க நீங்க. மக்கள் சொல்லணும் நல்லவன். ஏன்னா குடிகாரன் செத்தா கூட சொல்றோம் இல்லையா, நல்லா தான் இருந்தார், நல்லா தான் பேசுவார். யாரு? குடிகாரன். பொயிலே அங்கேயே போய் சொல்லுவாங்க. நீ செத்தேன்னு சொன்னா உன்னை பார்த்து நல்லவன் சொல்லக்கூடாது, உன்னை பார்த்து சொல்லணும் என் வாழ்க்கையை மாத்தினவன் சொல்லணும், என் வாழ்க்கையை உருவாக்கினவன் சொல்லணும், என் வாழ்க்கை இவனால தான் அடுத்தபடி போச்சுன்னு சொன்னாங்க. அப்ப இங்க ஆண்டவர் அனுமதிப்பார் உன்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்க, விசுவாச தீர்மானம் பண்ணும் உன்னுடைய வாழ்க்கையோட ஆசீர்வாதம் சொல்லிட்டாங்க. அடுத்த ஃபேஸ், ஃபிஃப்த் ஃபேஸ், டெட் எண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொன்னா முட்டு சந்து. சம்டைம் எங்க திரும்பினாலும் எதுவுமே கிடைக்காத பதில். இப்படி போனா பதிலே இல்லை, அப்படி போனா பதிலே இல்லை, இப்படி போனா இப்ப எந்த பக்கம் போனாலும் பதிலே இல்லை. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 2, Genesis chapter 15 verse 2. I'm teaching you on faith muscle building. விசுவாசத்தை உடைய மசிலை எப்படி பில்ட் பண்றதாங்க. That's a phase. Fifth phase is dead end. படிக்கலாமா நம்ம? அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊராணியாகிய இந்த எலிசேர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். இங்க ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. குஜராத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஏறக்குரிய 13 வருஷம் முன்னாடி ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டிகல்ல 73 வயசு தாத்தா 71 வயசு பாட்டியம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அந்த குழந்தை பிறந்த உடனே குஜராத்தில் அந்த கிராமம் என்ன பண்ணிச்சான், எல்லாருமே சேர்ந்து சொன்னாங்களா இந்த பிள்ளை கிராமத்து பிள்ளை, நாங்களே வளர்ப்போம். அப்ப ஆபிரகாம் இவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிள்ளை இல்லாத ஒரு நிலைமை. உன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் அவர் பார்ப்பாருங்க. டெட் ஃபெய்த்னு சொன்னா செத்து போனது. சும்மா நம்போம், சர்ச்சுக்கு வருவேன், சர்ச்சுக்கு போவேன், பைபிள் படிப்பேன், கொஞ்சம் காணி கொடுப்பேன், இது டெட் ஃபெய்த், செத்த விசுவாசம். டீமன் ஃபெய்த்னு சொன்னா வசனம் சொல்லுது பிசாசுகளும் விசுவாசிக்கின்றன, அது நடுநடுங்குதான். பிசாசு நம்புதுங்க. நான் பாஸ்டர்களை சொல்லுவேன், ஐயா பிசாசு என்ன பண்ணுதுங்க, விசுவாசிச்சு நடுங்குது. ஆனால் பாஸ்டர்களை பார்த்த விசுவாசினே இல்லைங்க. ஆனால் அவரு சொல்லுவார், நான் என்ன பண்ணுவேன், நான் தான் ராஜா. ஸோ டெட் ஃபெய்த் and then it comes the demonic faith. That means விசுவாசிப்ப ஆனால் சும்மா பேருக்காக. மூணாவது it's a defending faith, or I would even say that இந்த டைனமைட் ஃபெய்த் எப்படின்னு சொன்னா டெட் எண்ட் இருந்தாலும் சரி நான் நம்புவேன். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். உனக்கு எல்லா கதவுகளும் மூடனா கூட நான் நம்புவேன். I got an opportunity like many years ago. அநேக வருஷம் முன்னாடி எனக்கு ஒருத்தர் சொன்னார், வெள்ளக்கார ஒருத்தர் சொன்னார், ஜோசப் உங்களோட டேலண்ட்ல சூப்பரா இருக்கு, வந்து செட்டில் ஆயிடுங்க அமெரிக்காவில், உங்க குடும்பத்தோட வந்துருங்க. நான் சொன்னேன் என்னுடைய குடும்பத்து இதுதான். என் சொந்தக்காரன் வந்துட்டு ஒருத்தர் சொல்றான், பாஸ்டர் நீங்க யூடிசி ஒரு கல்யாணம் நடத்த வந்துருங்க, எப்போ? சண்டே 10 மணிக்கு. சாரி சார், என் ரத்தத்தை காட்டிலும் என் குடும்பம் எனக்கு முக்கியம், நான் நினைச்சா கூட விட முடியாது. ஏன்னா இதை நான் குடும்பமாக பார்க்குறேன். இதை குடும்பமாக பார்க்குறேன்னு சொன்னால் இங்கே அடிச்சுக்குவேன், பிடிச்சிக்குவேன், கடிச்சிக்குவேன். என்ன பண்ணுவேன், நான் இங்கே தான் இருப்பேன். நாங்கள் நீ குடும்பம் பார்க்கலன்னு சொன்னால் போடான்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். அப்போ வசனம் சொல்லுது டெட் அண்ட் சம்டைம் அனுமதி பாரு. வாழ்க்கையில் எல்லாமே டெட் அண்ட் ஆகணும். டெட் அண்ட் ஆகிற நேரத்தை உனக்கு தெரியும் நீ யாருன்னு சொல்லிட்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சம்டைம் டெட் அண்ட் ஏன் கொடுப்பார்னா உன்னுடைய விசுவாசத்தை யார் மேலே வச்சிருக்கிற அது உனக்கே காண்பிக்கிறதுக்காக. விசுவாச வாழ்க்கை நீ எவ்வளவாக வளர்றியோ, நம்பர் 1 நீ பெரிய கனவு பாரு, ஸ்டார்ட் ட்ரீமிங். நம்பர் 2 கனவுகளுக்கு தீர்மானம் பண்ணணும், ஸ்டார்ட் டேக்கிங் டிசிஷன் ஃபார் யர் ட்ரீம். Number 3, sometime decisions will take into delay. Sometimes dream becomes delays. Fourth one, sometime your dream will have difficulties. And the fifth one, your dream will have dead ends. ஆண்டவர் அனுமதிப்பாரு டெட் எண்ட், எல்லாத்தையும் லாக் பண்ணுவாரு, எங்கேயுமே திரும்பி பார்க்க முடியாது. ஒரே ஒரு இடம் தான், அது பரலோக இடங்க. மோசே போனா, ஆதாம் ஏவாள்
அந்த பழத்தை எடுக்கும் போது கடவுள் ஸ்டாப் பண்ணலையே. நீ என்ன பண்ணிருப்போம், ஸ்டாப் பண்றா, எடுக்காதடா. ஆண்டவர் நம்முடைய தவறுகளை கூட அவர் விடுவார் பண்ணுன்னு சொல்லிட்டு. சம்டைம் ஒரு சில மக்கள் எங்கிட்ட சொல்லுவாங்க, கடவுளுடைய சித்தம் பண்றதா இவன் தான், பண்றதெல்லாம் இவன் தான். அப்ப மோசே அங்க போன உடனேயே லெஃப்ட்ல மலை, ரைட்ல மலை, பேக்ல பார்வோன் சேனை, முன்னாடி சிவந்த சமுத்திரம், அவனுக்கு எல்லா வழியும் லாக். சம்டைம் ஆண்டவர் உன்னை எல்லா வழியும் லாக் பண்ணுவார். நீ ஆண்டவரை மாத்திரம் நீ மேல பார்த்தேன்னு சொன்னா எல்லா டெட் எண்டையும் ஆண்டவர் மாத்துவாருங்க. கடைசி ஃபேஸ், 6th phase is a deliverance phase. ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். இது படிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட்ட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இருக்க பிடித்து எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கி விட்டேன். God is the one who delivers. அப்ப நீ விசுவாசம் அதிகரிக்கணும்னு சொன்னா, நீ விசுவாசம் நீ முன்னேறணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கனவு. என் வாழ்க்கையை பத்தி என்ன கனவு, என்னுடைய குடும்பத்தை பத்தி என்ன விஷயம் சொல்லுங்க. இப்படி யாரு கேட்கணும்? பசி யாருக்கு வருது? அம்மா வயிற்றுக்குள்ள பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த 9 மாசம் வரைக்கும் தான் டைமிங்கு. அந்த தொப்புள் குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்க. அதில் அம்மா சாப்பிட பண்ணாங்க, தொப்புள் குடியில் போயிட்டே இருக்கும். அந்த தொப்புள் குடி கூட ஒரு பெரிய ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சாக மக்கள் சொல்றாங்க. அப்போ அது போய் முடிச்ச உடனே ஒன்ஸ் பிள்ளை வெளியே வந்த உடனேயே நான் இப்போ சாப்பிட மாட்டேன், எங்கள் அம்மா தான் சாப்பிடுவாங்க அப்படி சொன்னால் பிள்ளைனாவும் வளர முடியாது. அதே மாதிரி தான் ஒன்ஸ் எப்படி ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு உறவு பிரிஞ்சிருச்சோ அதே மாதிரி உன் விசுவாசம் உன்னை பலப்படுத்தும், உன் விசுவாசம் உன்னை பாதுகாக்கும், உன் விசுவாசம் உன்னை வளர்க்க செய்யும். நீ உன்னுடைய விசுவாசத்தின் அளவு தக்கதாக உனக்கு ஆசீர்வாதம். அப்போ இவ்வளோ நாள் ஆசீர்வாதத்துடைய தடை யாரு? வேற யாரும் சொல்லிக்காது. ஆண்டவர் இவங்களை ஏன் வச்சிருக்காங்கன்னா உன்னுடைய, எப்ப நான் சொல்லிக்குவேன், எனக்கு நானே சொல்லிக்குவேன், ஆண்டவர் இவங்களை ஏன் வச்சிருக்காங்கன்னா என்னுடைய விசுவாசம் சோதிக்க முடியாது. உனக்கு விரோதமா ஒருத்தன் வரான்னு சொன்னா உனக்காக வரல, உன்னுடைய விசுவாசத்துக்கு வரான். அப்போ உனக்கு விசுவாசத்தை சோதிக்கும்படியாக மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த ஃபெய்த்ல வளரணும், எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு சொன்னா பெரிய பெரிய கனவுகளை பாருங்க.